பாட்டாளி மக்கள் கட்சியில் அதிகாரம் யாருக்கு என்பதை முடிவு செய்யும் மிக முக்கியமான அந்த கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதன்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸே மேலும் ஓராண்டுக்கு தொடர்வார் என்ற மிக முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனே தொடர்வார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திலகபாமா பொருளாளராக நீடிப்பார் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிர்வாகிகளை தேர்வு செய்யும் தேர்தல் நடைபெறும் என்றும் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை இந்த நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் என மிக முக்கியமான இந்த 3 பதவிகளுக்குமான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன்படி பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடர்கிறார் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக மட்டுமே தொடர வேண்டும் என்று அவர் அறிவித்து அதன் பின்னர் பொருளாளர், பொதுச் செயலாளர் ஆகியோரை மாற்றியும் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் மாமல்லபுரத்தில் இன்று காலை தொடங்கிய மிக முக்கியமான இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தந்தை மகன் மோதலுக்கு பிறகு நீதிமன்ற வழக்குகளுக்கு பிறகு நேற்று இரவு 9 மணிக்கு அனுமதி, உத்தரவு, தீர்ப்பை வாங்கிய பின்னர் நடைபெற்ற இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பரபரப்பான பொதுக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக, பொருளாளராக, பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடர்கிறார், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் நீடிப்பார், திலகபாமா பொருளாளராக நீடிக்கிறார் என்ற அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் 3 பேர் தொடர்வார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இதைத் தொடர்ந்து இந்த பதவிக்காலம் தலைவராக, பொதுச் செயலாளராக, பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரை நீடிப்பார்கள் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிப்படி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உள்கட்சி தேர்தல் நடத்தப்படும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் முக்கிய பொறுப்புகளுக்கு தேர்தல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 36 ஆண்டுகளுக்கு பிறகு டாக்டர் ராமதாஸ் இல்லாமல் கூட்டப்பட்ட பொதுக்குழுவாக இந்த பொதுக்குழு கூட்டம் கருதப்படுகிறது. இதனால் இந்த அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தவிர இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்களாக தமிழகத்தில் விலைவாசி உயர்வு மற்றும் சட்டம் ஒழுங்கு ஆகியவை தொடர்பாகவும் திமுக ஆட்சிக்கு எதிராகவும் கண்டன தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கின்றன. இதனால் இந்த கண்டன தீர்மானத்தின் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியை நோக்கி செல்லும் திசை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியிலேயே 2026 தேர்தலில் தொடரும் என்பதை குறிப்பிட்டு காட்டும் வகையில் சூசகமாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த முக்கியமான பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக முக்கியமான பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ், வடிவேல் ராவணன், திலகபாமா உள்ளிட்டோர் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகிய பதவிகளில் நீடிப்பார்கள் என்ற மிக முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 2026 ஆகஸ்ட் வரை அவர்கள் பொறுப்பு வகிப்பார்கள் என்றும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தவிர தமிழக அரசை கண்டித்தும் தீர்மானங்கள், வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் மின் கட்டண உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வு ஆகியவற்றை கண்டித்தும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸின் பதவிக்காலம் மே 20ஆம் தேதியுடன் நிறைவடைந்து விட்டது என்று தெரிவித்து வந்த சூழ்நிலையில் இப்போது இந்த அன்புமணி ராமதாஸின் பதவிக்காலம் தொடர்பான மிக முக்கியமான தீர்மானம், அவர் தலைவராக நீடிக்கும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.